உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 4th சாப்டரில் செகண்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் parallel to the positive y-axis and the charge particle is moving along the positive x-axis, which way would the Lorentz force be for a electron and a proton? Question clear-ஆ கொடுத்துட்டாங்க. Magnetic field is along positive y-axis and charge particle, first case electron, that is moving in positive x-axis, isn't it? So first case கான solution, along x-axis electron, that is negatively charged particle, is moving. ரைட். இந்த இன்டு மார்க் எல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்டு த பேஜ். தட் மீன்ஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அண்ட் இது இசட் ஆக்சிஸ். ரைட். இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அலாங் த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கோயிங் இன்டு த பேஜ். ரைட். ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்போ தெரியணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னுடைய டைரக்ஷன் எங்கே இருக்கும்? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எங்கே இருக்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு கரண்ட் ஃப்ளோனுடைய டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை பாருங்க. நம்ம அந்த வீடியோவில் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி மூவ் ஆகுது. தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்வென்ஷனலாக கரண்ட் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ இந்த சினாரியோ, செகண்ட் சாப்டரில் உள்ள சினாரியோவை யூஸ் பண்ணி கரண்ட்டோட டைரக்ஷன் டிசைட் பண்ணுறேன். வித் த ஹெல்ப் ஆஃப் போத் கரண்ட் ஆஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, லாரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷனை நான் டிசைட் பண்ண முடியும். பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரானுடைய டைரக்ஷனை வச்சு கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன் டு த பேஜ், கரண்ட் இஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்படி இருந்தால் தம் வில் பி பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ். அப்போ தம் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் எதை மீன் பண்ணுது? லாரன்ஸ் ஃபோர்ஸை மீன் பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டினுடைய சொல்யூஷன் என்னென்னா, ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷனில், ஆரிஜின்லேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி புரிகிறோம். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். கம்மிங் பேக் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், instead of electron we are supposed to consider proton. Proton என்ன சார்ஜ் உடையது? Positively charged particle, right? So as the same, magnetic field is going into the page, proton moving along the positive x-axis. So it is very clear, current is also along positive x direction. Magnetic field is into the page. That means conclusion when proton is moving along positive x-axis, magnetic Lorentz force will be along positive z axis, that is upward direction. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.